ஒரு நல்ல டெக்னீஷியன் டெஃபினட்டாக நல்ல படம் பண்ணியிருப்பாரு நம்புகிறேன். ஏன்னா விஷ்ணுவோட அப்பா வந்து என்னோட ரொம்ப பெரிய நண்பர். டெய்லி காலைல தேனை சொல்லி அந்த விஷ்ணு வந்து இருப்பார். அப்போது தெரியும் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஜீவர் பெற்றோர் சாருக்கும் மேற்கொண்டு நிறைய படங்கள் இன்ப நாளிது இனிய நாளிது. ஜேவிஆர் பிட்டோ சார் வந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு அடித்தளம் எடுத்து திரையுலகிற்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை தந்து கொண்டிருப்பவர். மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கியவர். அவருக்கு இந்த உத்தியோகத்தை கொடுத்ததே ஒரு விமான நிலையத்தில் அவரோடு பயணிக்கும் போது, சார் நீங்கள் படம் எடுக்கணும் சார் சொன்னேன். அதே மாதிரி மாஸ்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொல்லும் பொழுது பூரித்து புலகாயம் அடைந்தேன். அவர் ஈட்டெடுத்த திருமகள் ஸ்னேகா பிட்டோ மிக சிறப்பான முறையில் இந்த தொழிலுடைய அத்துணையும் பகிர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பாயா படத்தை படைத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு கதாநாயகனை திரையுலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய முரளியினுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்வும் நிறைவும் தந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் மிக சிறப்பான இடத்தை தம்பி அடைவார் என்று நான் அறிவித்து கொடுத்து கொள்கிறேன். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே யுவனின் சங்கீத அலை என்று சொல்லப்பட்டவர்களுக்கு வாழ்வியல் நெஞ்சங்களை வசீகரிக்கும் பாடல்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் தேனாக இருக்கிறது. தென்னித்தமிழ் பாடல்கள் அத்துணையும் சுவையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட படைப்பினை தந்திருக்கிறார். வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் வெற்றிக்குடி நாட்டிய தம்பி விஷ்ணுவர்தன் வட இந்தியாவில் வெற்றிக்குடி நாட்டிவிட்டு மிக சிறப்பான ஒரு படத்தை இங்கு இளைஞர்களை கவரும் தொலைவில் இந்த நேசிப்பாயா தந்திருக்கிறார். இந்த நேசிப்பாயா உண்மையை நேசிக்கும், உணர்வை நேசிக்கும், பண்பை நேசிக்கும், பாசத்தை நேசிக்கும் என்று சொல்லி அங்கேயும் காணாதபடி இந்த படம் மிக உயரிய வெற்றி அடைந்த என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிட்டோ சார் வந்து ஃபோன் பண்ணி அழைச்சாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும்னு நான் வர கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா முரளி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவர். அதுவும் இல்லாமல் நானும் முரளியும் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகணும். எனக்கு ஏதோ இந்த அதர்வாவும் ஒரு பிரதர், அவங்க சிஸ்டர் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அதர்வாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட பெருமை எனக்கு இருக்குது. நிச்சயமாக அதர்வாவோட பிரதர் நேசிப்பாய் மூலியமா அதுவும் யார் விஷ்ணுவர்தனுடைய கையில் இருந்து ட்ரெயினாகி வராரு. நிச்சயமாக இது வந்து ஒரு சிறப்பான படமாக இருக்குங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஃபில்ம் மேக்கர், அதே நேரத்தில் ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு திறமையான டைரக்டர். அதே மாதிரி அவங்க டாக்டர் வந்து நல்லா ப்ரொடியூசர் கேள்விப்பட்டேன். நல்லா ப்ரொடக்ஷன் இன்வால்வ் பண்ணி நல்லா எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை தரணும். முரளி மேலேயே சந்தோஷப்படணும். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். As a good friend of Murli, we work together and both the sons are sitting over here. There is also another family to me, and the family that brought me to this film through Vishnu. And Sneha Pitta has been a very strict producer. அவங்கள பற்றி சொல்லணும், அவங்க பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரையும் அந்த டெரரை பார்த்து பயப்படுறது ஒர்க் பண்ணிடணும்னா பார்த்துக்கங்க. ஆனால் வந்து எனக்கு கழிச்சு ஆரம்பிச்சாங்க. அது மேலே எல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு நடந்து முடிச்சிடும் அப்படின்னாங்க. அந்த ஷாக்பாஸ் அவர்களாம் வந்துட்டேன். ஸ்னேகா நான் பயந்து ஓடியாந்தேன். ஸ்னேகா வெளியே தோற்றுவாங்கன்னு அந்த அளவுக்கு சிக்கான ஒரு ப்ரொடியூசர் செய்யலாம். பிட்டோ சார் பற்றி சொல்ல வேண்டாம். டைனமிக், wonderful, knowledgeable, intelligent human being, kind-hearted person. இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷ் பற்றி சொல்லணும். அதர் ஆஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு பி ஒர்க் டுகெதர்.
Akash வந்து first day I worked with him and a lot of the clean in the size and Somalia. He's here to stay in Somalia, like how otherwise Murli was. He's here to stay in this industry. He's going to do a lot of human service to this industry. நான் வந்து ஒரு நேசிப்பாயில் வந்து இவருக்கு சரத்குமார் இந்த நேசிப்பாய் என்ன சம்பந்தம்னு கேட்டால் உங்களெல்லாம் நேசிச்சுங்க வந்திருக்காங்க இருக்கணும் இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிதான் விஷ்ணு சொல்கிறாரு. அதனால ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா அது பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த படத்தை, எதுக்காக நீங்கள் வந்துருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறது விஷயம். I'm really sorry, let the cat out of the bag. I couldn't be tortured பண்ணி அதையும் சொல்லிக்கலாம். இதை சொல்ல வேண்டாமா? இதாச்சும் எதை சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அசர்பைஜான் வரப்போனான்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துல நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். நான் அவ்வளோ கூட சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கே போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் விஷயம் ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது சேர்ந்து கூட இருக்காங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வரல. ஆனால் விடுவி ஸ்டாமின்னு சொன்னாங்க, ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் விஷ்ணு, ஆகாஷ், அதிதி சங்கர், ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்டர் பிரிட்டோ, ஃபேமிலி, மிஷேல் ஆஃப் கோர்ஸ், சுஜித் எல்லாரும் உட்காந்துருக்காரு. So it was a great experience and feeling a very different roles of a very small cameo in the film. And different roles of Vishnu கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு ஒருத்தர்னா வந்து என் கூட வந்து 2-3 ஈவெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. வெரி அப்செட் தட் தேர் நாட் ஹியர், தேர் நாட் பீங் ஃப்ளோட் டவுன். என்ன சொல்லி போகலாம், ஏன்னா அவங்க வர வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு she's not here. I think her name is Andrea. Andrea is not here. Because Portuguese language எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ண நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சு கண்ணிலே காட்டுறானுங்க, இதுக்குள்ளெல்லாம் நடந்துருக்கு இந்த படத்தில். அதனால் whatever film, of course, even of all over the hero of the day, even as things on his way here, இவனோட முதல் படம் வந்து ரொம்ப சந்தோஷம். இவன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர், லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். The entire crew, cast, cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash has done very, 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 very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு கேட்டுட்டு இருந்தார். இதே வந்து எங்களுக்கும் இருக்குது. Even today when I go for a film to shoot, it's the first day of my career and I'm going. So all of us are the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above, bless us all and bless us Murli. நேசிப்பாய் கண்டிப்பாக நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆக்சுவலாக சார் நிறைய விஷயம் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்கு வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ் தான் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் நான் வந்து பேசுகிறேன், ஆங்கிலம் தான் பேசுகிறேன் சார். ரெண்டு ஒன்று தான் சார். கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஆக்சுவலாக சார் என்ன இந்த டேடாக கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருமே. ஏன்னா தென் நோ அது மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கன்னா, ஏன்னா அத்தை பொண்ணே வேணாம் சொன்ன சிந்தராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிறேன் ஐஸ்வர்யாக்கே பட வேண்டிய நினைச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவா சார் எல்லாமே ஒரு கெஸ்ட் காலையில் வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி சீக்கிரம் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காலை வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த தெரிஞ்சாலே நான் உங்களுக்கு நான் இங்கிருந்து உட்காந்து சும்மா உட்காந்துருந்தேன், வேடி பார்த்தா இருந்தேன். அது சொல்லும் போது இந்த 3வது ஒரு ஆளை போட்டு எனக்கு தெரிஞ்சு போன அவர் தானே சொன்னேன். நான் எதையும் மறக்கிறது இல்லை. அதனால கேட்டால் உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிங்கன்னு கேட்டேன். நான் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகிருக்காரு. இங்கே ஆல்சோ ப்ரீச் அடிக்கிறது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்துருமா கல்யாணம் பண்ணி வச்சிருமா தெரியாமல் போச்சு. ஏதோ 2 கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.
சார் எனக்கே ஆசை இருக்கு சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பொண்ணா வேற எக்ஸாம்பிள் இல்லை சார். அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு அத்தை பொண்ணா பார்த்து நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி ஏன் பண்ண போறீங்க ஒரு ஃபேண்டசி. கிளாரிட்டியா பேசுங்க மேடம். இல்லை சார் ஃபேண்டசியா சொல்றேன் சார். ஃபேண்டசியா என் பண்ண போறீங்களா? இல்லை சார் உங்க அத்தை பொண்ணு நான் பண்ண எனக்கு லவ் பண்ணுவீங்களே. Why is it fantasy ஆ இருக்கு கொஞ்சம்? ஃபேண்டசி சார். ஃபேண்டசி அதனால ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க வீட்டுல நிறைய பாடம் சொல்லலாம். இல்ல நான் அதுக்கு போலாம். என்ன சார் இது பிடி பீரியட் ஆனால் மேக்ஸ் வாத்தியார் மாதிரி பணமாக இதை அங்கே போலாம். கண்டிப்பா சார் உங்க என்ன சார் என்னடா பண்ண சார் யாருமே சொல்லி சார் ஒரு மிகப்பெரிய கேட்டு கொடுக்க முடியாது. அது